ஏன்பா இவ்வளவு டிப்ரெஷனா இருக்கிற, என்னென்னவோ கவலை, குற்ற உணர்ச்சி, பயம், துக்கம், வேதனை, வெறுப்பு சாமி, ஏன்டா அதே பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பண்ணாம பொறுமையா இருக்கிறப்பா, நிறுத்த தரல சாமி, அதான் நீங்க சொல்றீங்க. அட டிப்ரெஷனா தான் இருக்குதுல்லப்பா, நரம்பு தளர்ச்சி ஆயிருதுல்ல, சில நேரத்துல யோசிச்சு உங்க நரம்பே தளர்ந்து போதுல. ஆனா அப்புறமா என்ன பண்றீங்க, நாளைக்கு என் வீட்டுக்காரர் 2 வீலர்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா என்ன பண்றது, அப்ப 2 வீலர் வித்து 4 வீலர் வாங்கி 4 மாசம் ஆச்சு. இல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் பக்கத்துல வச்சுட்டு யாரும் இல்லாம தனி ரூம்ல உட்காந்துக்கோங்க, யாராவது இருந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா உங்களை பார்த்து பைத்தியம் நினைச்சுப்பாங்க. ஏற்கனவே நினைச்சிருக்கா கன்ஃபார்ம் ஆயிரும். என்னெல்லாம் தோணுதோ அப்படியே பேசிட்டே இருங்க, எடிட் பண்ணாதீங்க. உங்க பிரைவேட் அனலைசிஸ், தனிப்பட்ட விதத்துல உங்களை நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கிறீங்க, பிளட் டெஸ்ட் பண்ற மாதிரிங்க, இது மைண்ட் டெஸ்ட். என்னெல்லாம் தோணுதோ பேசிட்டே இருங்க, நீங்க பாட்டுக்கு ஒரு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணாதீங்க. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நினைக்காதீங்க, என்ன தோணாலும் பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்களே உட்காந்து அந்த 1 மணி நேரம் அந்த பேசுறத உட்காந்து அப்படியே கேளுங்க. கேட்டு எத்தனை எண்ணம் பயம் சார்ந்தது வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல, எத்தனை எண்ணம் குற்ற உணர்ச்சி சார்ந்து வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல, எத்தனை எண்ணம் உங்களை டிப்ரெஸ் பண்ற மாதிரி எண்ணம் வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல. அது வந்தவனே சப்ரஸ் பண்ணிடுங்க. இதே என்ன நினைக்கணும், எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு அதை நினைக்கிறது விட்டு இதே என்ன நினைச்சிட்டு அப்படி நினைப்பீங்க. அப்படின்னா இந்த டிப்ரெசிவான எண்ணம் எத்தனை எண்ணங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணுங்க. அப்ப தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகள் உள்ள ஓடிட்டே இருக்கு இல்லையா, தேவையில்லாத பயங்கள் ஓடிட்டே இருக்கு. நீங்க வந்து எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்கயா, 1 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 50 குற்ற உணர்ச்சி வந்து போகும், ஒரு 100 பயம் வந்து போகும், ஒரு 200 கவலை வந்து போகும். நிம்மதியா நல்ல விஷயமா கிரியேட்டிவா உருவாக்குற எண்ணமா 2 இல்ல 3 வந்தாலே அதிகம். அப்ப உங்க லைஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டிப்ரெஷன் சைக்கிள்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை மட்டும் இல்ல எல்லாரையும் அழிச்சிருவீங்க. ஜாக்கிரதை.